இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று 18ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் கடவுளுடைய வார்த்தைகள் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 16வது அதிகாரம் 2 முதல் 4, 12 முதல் 15. இரண்டாவது வாசகமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4 அதிகாரம் 17 மற்றும் 20 முதல் 24. நற்செய்தி யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 24 முதல் 35 வரை. அன்புக்குரியவர்களே, இன்று அறிவியல் எவ்வளவு வளர்ச்சி கொண்டிருந்தாலும், எவ்வளவு புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடித்தாலும், புதிய புதிய நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் வந்து கொண்டே மனிதனை தாக்கிக் கொண்டே பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பது யதார்த்தம். ஆனால் அவைகளையெல்லாம், மருந்துகளெல்லாம் குணப்படுத்த முடியாததையும் கடவுள் குணப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை குறைவும் என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். மருத்துவ நிகழ்வுகளை பற்றி பலதரப்பட்ட நினைவுகளை நாம் அனுபவித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சக்கரை நோயாளி ஒருவரிடம் டாக்டரிடம் செல்ல, டாக்டர் அவரிடம், உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கிறது, 2 கப் சாதம் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்கிறார். அவர் டாக்டரிடம், இந்த 2 கப் சாதத்தை எப்போது சாப்பிடுவது, சாப்பிடுவதற்கு முன்பா அல்லது சாப்பிட்ட பிறகா என்று ஒருவர் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று பலருக்கு வயிறே கடவுளாய் இருக்கிறது. பசியோ ஞான பசி. 2 கப் சாதம் அவருக்கு சோளப்பொரி போட்டது போல, யானைக்கு சோளப்பொரி போட்டது போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். உணவுதான் பலருக்கு கடவுளாய் இருக்கிறது. இன்று பல்வேறு பசிகள் மனிதரை வாட்டி வதைக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள், பசி வந்தாலே 10 போகும் என்றார்கள். பசி வந்தால் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, அதாவது ஊக்கம், காதல் ஆகிய 10 பறந்துவிடும் என்பது முன்னோர்கள் கூறிய கருத்து. இஸ்ராயல் மக்களுக்கு பாலை நிலத்தில் பசி வந்தவுடன் 10 மறந்துவிட்டன, பறந்துவிட்டன. அதாவது கடவுளுடைய 10 கட்டளைகளும் பறந்து விட்டன என்று சொல்லலாம். எஞ்சி இருந்தது அவருடைய வயிறும் வயிற்று பசியுமே. பாலை நிலத்தில் பட்டினி கிடந்து சாவதை விட எகிப்து நாட்டில் வயிறாறு கொண்டு அடிமைகளாய் வாழ்வதையே அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே பார்ப்பது வேதனையான உண்மைதான். எனவேதான் மோசேயிடம் சாப்பாட்டிற்காக அவர்கள் சண்டை போட்டனர். கடவுள் அவர்களுக்கு மன்னா என்கிற அற்புத உணவை, வானத்து உணவை அளித்ததை நாம் படிக்கிறோம் விவிலியத்திலே. என்று கூட ஒருச்சா வயிறு இல்லாட்டா அந்த உலகத்தில் ஏது கலாட்டா என்று நான் அடிக்கடி கூறுவது உண்டு. நாம் இன்று ஓடுவதை, உழைப்பது எதற்காக? இந்த ஒருச்சா வயிறை நிரப்புவதற்காகத்தானே பிரியமானவர்களே. புதிய உடன்படிக்கை நினைப்பாளரும் புதிய மோசேயுமான இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு அற்புதமான முறையில் உணவளிக்கிறார். யூதர்கள் தங்கள் முன்னோர்கள் உண்ட மன்னா என்ற உணவை நினைவு கூர்ந்தார்கள். இந்நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பு என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் கிறிஸ்து இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு கருவியாக மாறுகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். அழிந்து போகும் உணவுக்காக அலையாமல் அழியாத உணவை தேட அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவர்தான் நிலைவாழ்வளிக்கு உண்மையான உயிருள்ள உணவு என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டினார். அன்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, பின்புதான் உணர்ந்தார்கள். இயேசு யூதர்களிடம், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று இந்த நற்செய்தியிலே கூறுவதை நாம் ஆழமாய் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அவ்வாறே சமாரிய பெண்ணிடமும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது என்று யோவான் நற்செய்தி 4:14 நாம் படிக்கிறோம். கூடார பண்டிகையில் கூட இயேசு இறுதி நாளில் எருசலேம் ஆலயத்தின் உரத்த குரலில் அவர் கத்தியதை, உரக்க கூறியதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும்,
என் நம்பிக்கை கொள்வோர் வந்து பருகட்டும் என்று அவர் மக்களை அழைத்தாரே. யோவான் நற்செய்தி 7:37 அதை நாம் படிக்கிறோம். நாம் நமது பசியையும் தாகத்தையும் தணிக்க நாயாக அலைகிறோம், ஓடுகிறோம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுகிறோம். மாடாக உழைக்கிறோம், ஓடாக இழைக்கிறோம். ஆனால் நாம் பசி தீர்ந்து விட்டதா? நாம் பசி தீரவில்லை அன்புக்குரியவர்களே. நம் தாகம் தணிந்து விட்டதா? நம் தாகம் தணியவில்லை. மாறாக அவை பன்மடங்கு கொழுந்து விட்டு எரிகின்றன என்பதுதான் யதார்த்தம். இறைவாக்கினர் வழியாக இறைவன் கூறியது நமது வாழ்வின் உண்மையாகிறது. நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களும் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தன் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான் என்று ஆகாய் தீர்க்கதரிசி நூலிலே 1:6 நாம் படிப்பது இன்றைய காலகட்டத்திலே முழுக்க உண்மையாக இருக்கிறது. நாம் சான் ஏறினால் முழம் வழுக்குகிறது. ஏன்? ஏனெனில் கடவுளை ஓரம் கட்டிவிட்டு நாம் உயர பறக்க பார்க்கிறோம். மனச்சாட்சியை மழுங்கெடுத்து விட்டு குறுக்கு வழியில் சென்று குபேரர்களாக மாற நாம் ஆசைப்படுகிறோம். அங்காடியில் சிலை வழிபாட்டுக்கு நுகர்வு வெறி கலாச்சாரத்திற்கும் அடிமைகள் ஆகிறோம். தேவைகளை குறைப்பதற்கு பதிலாக தேவைகளை பெருக்குகிறோம். மன அமைதி இழந்து மரண தேவதையை தழுவுகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உயிருள்ள தண்ணீர் சுரக்கும் கடவுளை கைவிட்டுவிட்டு தண்ணீர் தேங்கி வைக்க முடியாத ஓட்டை தொட்டிகளை கட்டிக்கொள்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி 2:13 நாம் படிப்பது முழுக்க இன்றைய காலகட்டத்திலே அது முழுமையாகவே உண்மையாகவே இருக்கிறது. நமது இதய தாகத்தை தணிக்க வல்லவர் யார்? பணமா? பதவியா? பட்டமா? அரசியல்வாதிகளா? அரசியல் தலைவர்களா? மத தலைவர்களா? இயேசு ஒருவரே. நிலை வாழ்வு பெற கடவுளுக்கு ஏற்புடைய செயலை நாம் செய்ய வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பது அவருடைய மகனின் நம்பிக்கை கொள்வது. நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள். நற்கருணையை நாம் இயேசுவின் உடல் என்று உட்கொண்டால் மட்டும் போதாது. நற்கருணையுள்ள இயேசுவை நம்பி அவரிடம் சரணடைய வேண்டும். அதை நாம் செய்வதில்லை. சடங்குக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் திருப்பலியிலே கலந்து கொள்வது அல்ல, வேடிக்கை பார்ப்பது அல்ல, திருப்பலி பார்ப்பது அல்ல, திருப்பலி கொண்டாடப்பட வேண்டும். மனிதன் அதிகமாக துன்புறுவது மனக்கவலையினாலும் மன அழுத்தத்தினாலுமே. மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு. ஆனால் மனக்கவலையை போக்க வல்லவர் இயேசு ஒருவரே. அவரே மருந்து. அவரிடம் சரணடைவதே உன்னதமான மருந்து. புனித அகஸ்தினார் உருக்கமாய் கூறுவது போல, இறைவா, என் நெஞ்சம் உமக்காகவே படைக்கப்பட்டுள்ளன. உம்மை இளைப்பாறுதல் அடையும் வரை அவற்றுக்கு அமைதி இல்லை என்று கூறுவது போல, நாம் ஒவ்வொருவரும் அவரிடம் தஞ்சம் புகுந்தால் நமக்கு பசி என்பதே இருக்காது. நகைச்சுவைக்கான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். ஒரு விவசாயியிடமிருந்த 50 ரூபாய் பெறாத ஒரு தாமரை மலரை 100 முதல் 500 ரூபாய் வரையில் விலை கொடுத்து வாங்க பலர் முன் வந்தார்கள். ஏனென்று கேட்டதற்கு, காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த புத்தருக்கு அம்மலரை படைக்க வேண்டும் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். அவருக்குள்ளே ஒரு ஆசை. தானே நேரில் புத்தரிடம் அம்மலரை கொடுத்தால் இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கும் என்ற பேராசையுடன் அவ்விவசாயி காட்டிற்கு சென்று புத்தர் காலடியில் அம்மலரை படைத்தார். புன்னகை மூத்த முகத்துடன் அம்மலருக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று புத்தர் விவசாயியை கேட்க, அவன் முகத்தை பார்த்தவுடனேயே என்ன பேசுவது தெரியாமல், எனக்கு பணமே வேண்டாம், உங்களை பார்த்ததே போதும் என்று காலடியில் அமர்ந்தார். புத்தர் விவசாயியின் பேராசை அடியோடு ஒழித்து விட்டார், நிர்வாண நிலையை அடையச் செய்தார் என்று புத்தரை குறித்த ஒரு செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புத்த பெருமானுக்கு எப்படி என்றால், எல்லா பெருமான்களையும் வாழ வைக்கிற நற்கருணையில் பேழையில் அமர்ந்து நமக்கு வாழ்வதற்கூடிய ஆண்டவரை உற்று நோக்குகிற போது ஆண்டவர் தம் ஆசைகளை முழுமையாக மாற்றுகிறார். சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அழியக்கூடிய உணவுக்கு உழைக்காமல் அழியாத உணவுக்காக உழைக்கும்படி நம்மை அவர் அழைத்துச் செல்கிறார். இந்த 2வது வாசகத்தில் பவுலடியார் கூறுவது போல,
பாவ நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் நமது பழைய இயல்பை களைந்துவிட்டு உண்மையிலும் நீதியிலும் படைக்கப்பட்ட புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள இறைவன் அழைக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான செயலுக்குத்தான் இறைவன் தன்னை அர்ப்பணித்தார், அதற்குத்தான் அழைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல உயிருள்ள இறைவன் மீது, வாழ்வதற்குரிய வாழ்வின் மீது நாம் தாகம் கொள்வோம், அவரை தேடுவோம், நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்ப்போம். திருப்பாடல் 34:8. ஆண்டவர் இனிமையானவர், ஆண்டவர் அன்பானவர். அவர் தரக்கூடிய உணவு முடிவில்லாத வாழ்வை தரக்கூடியது, உடல் சுகத்தை தரக்கூடியது, ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. முன்னோர்கள் மன்னாவை உண்டார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். இவரை உணவாக உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். நம்புவோம், நம்பிக்கை மக்களாய் வாழ்வோம், அதை பறைசாற்றுவோம். ஆமென்.